ஹாய்! இந்த வீடியோவில் பிரஜனோட 4th பர்த்டே விலாக் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கெல்லாம் போனோம், என்னலாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். பர்த்டேக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி இந்த பார்சல் வந்து ரிசீவ் ஆயிருந்தது. எனக்கு வந்து தெரில ஆஃபீஸ்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மெசேஜ் பார்த்ததுக்கப்புறம் தான் ஆஃபீஸ்லேருந்து பார்சல் வந்திருக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வெளியே இருந்தேன் கேக் ஆர்டர் கொடுக்கறதுக்காக. அப்புறம் அவசர அவசரமாக வந்து வாங்குற மாதிரி இருந்ததுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா ட்ராலி வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டோம். அது வந்து 8,000 12,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கினா தான் ஓரளவுக்காவது நல்லாயிருக்கு. இல்லைன்னா ரொம்ப லோ குவாலிட்டியாக நல்லா இருக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா ட்ராலி வந்து அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உள்ளே வந்து நிறையா ஸ்வீட் பாக்ஸு, அப்புறம் குர்குரே அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. நான் வெறும் ட்ராலி மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன். இதெல்லாம் இருந்தது. கூட ஒரு டீஷர்ட் வந்து இருந்ததுங்க. கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு காலில் சொன்னதுமே ப்ரெசன்ட் பக்கத்தில் தான் இருந்தார். கிஃப்ட் வந்திருக்கா எனக்கா எனக்கான்னு கேட்டே இருந்தார். வந்ததும் அவருக்கு ஆர்வம் தாங்கலை. வந்ததுமே எடுத்து ஃபுல்லாக விளையாண்டுட்டு கிஃப்ட்டு எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலி ஊற்றி ஊற்றி விளையாண்டுருந்தார் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. இந்த லட்டு வந்து கொடுத்துருந்தாங்கங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லாயிருக்கும் தான் ஸ்டார்டிங்கில் நினச்சேன். ரவா லட்டு ரவாவும் வேகலை, சர்க்கரையும் அப்படி அப்படியே இருக்குது. சும்மா அப்படியே பிடிச்சி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருந்தது. மற்ற ஸ்வீட்ஸு மற்ற காரம் எல்லாமே நல்லா இருந்தது. அப்போ இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறமா பர்த்டேக்கு வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மிட் நைட்டில் ப்ரெசன்ட் தூங்கினதுக்கப்புறமா தாங்க பண்ணுறேன். ஏன்னா பலூன்ஸ்லாம் நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேனாவே எனக்குன்னு கேட்டு ஃபுல்லாக உடச்சி அன்றைக்கே காலி பண்ணிடுவார். அதனால் மிட் நைட்டில் அவருக்கு தெரியாமல் வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டே வந்து கேக் கட் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம். ஆஃப்டர்நூன் வந்ததுக்கப்புறமா அவுட்டிங் போகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி நான் நெய்பர்ஸ் யாரையுமே பெருசாக இன்வைட் பண்ணலைங்க. ஏன்னா அவங்கள கூப்பிட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா வெளியவே போக முடிய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளேயே ஒர்க் இருக்க மாதிரி இருந்ததுனால சிம்பிளான அதாவது நான்வெஜ் தான் செஞ்சுருந்தேன். சிம்பிளாக ரொம்ப கொஞ்சமான மெம்பர்ஸ் கூட மட்டும் இன்லாஸே என்னோடய ஃபேமிலி மட்டும் கூப்பிட்டுட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறமா மைசூர் வந்து கிளம்பிட்டோம். மைசூர் போகிறதுக்கு 2 ரீசன் இருந்தது. எனக்கு வந்து பேலஸ் வந்து ரொம்ப இஷ்டம். பிரஜனுக்கு பார்த்திங்கன்னா ஜூ தான் வேணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவார். அதனால் சரி ஓகே மைசூர் போகணும் அப்படின்னா 2 இதையும் ஒரே வாட்டி ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக மைசூரை சூஸ் பண்ணிட்டோம். பர்த்டே ஆஃப்டர்நூன் முடிஞ்சது. கேக் கட்டிங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறமா காரில் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே நாங்கள் 6:00 போல் வந்து ரீச் ஆகியிருந்தோம். ஃபஸ்ட்டு பேலஸ் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமா ஜூ வந்து பார்த்துருந்தோங்க. பேலஸ்லாம் ரொம்ப ரம்மியமாக ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு ஆக்சுவலாக நாங்கள் போனது December 15 அன்றைக்கி போயிருந்தோம். பயங்கர சில்னஸ்ஸு பயங்கர கோல்டாக வந்து இருந்தது. நிறைய இடத்துல பிரச்சனைக்கு வந்து ஸ்வெட்டரு ஸ்கார்ஃபு அந்த மாதிரி தான் போட்டிருந்தோம். ஏன்னா அங்கே எல்லா இடத்துலையுமே நல்லா முதல்ல கட்டியிருக்க அரண்மனைலாம் நிறைய காத்தோட்டமாக இருக்க மாதிரி தானே கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல பயங்கர சில்னஸ், கீழேயும் தர ரொம்ப சில்னஸாக இருந்தது. அங்கே ஊர் ஃபுட்டு வந்து ரொம்ப நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மாதிரி தான், இந்த கோயம்புத்தூர் ஃபுட்டு மாதிரி தாங்க இருந்துச்சு. பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் ஷாப்பிங் மட்டும் ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து கிடச்சிது. நிறையா ட்ரெஸ்ஸஸ்ஸு பிரஜனுக்கு மட்டும்தான் எடுத்திருந்தோம். எனக்கு ஷாப்பிங் போக பெருசாக டைம் இல்லை. பிரஜனுக்கு கிஃப்ட்ஸு அந்த மாதிரி வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்த மாதிரி இருந்தது. பேலஸ்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. நாங்கள் போயிட்டு அதை மட்டுமே ரொம்ப நேரம் நான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. யாருக்கெல்லாம் இந்த நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் இடத்துக்கு போகணும், அங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். எனக்கும் அப்படி தான். நாங்கள் போன டைமாக என்னென்னு தெரிலங்க. ஸ்கூல்லேருந்து எக்ஸ்கர்ஷனுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நம்ம நடக்கக்கூட இடம் இல்லை. அவ்வளோ கூட்டமாக நின்றுருக்காங்க. கூட்டமாக குழந்தைங்க கூட வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்காங்க. நாங்கள் போகிற இடம் ஃபுல்லாக கிட்ஸுங்க தான் இருந்தாங்க. ஜூக்கு நெக்ஸ்ட் டே போயிருந்தோம். இன்றைக்கி ஜூ போனோன்னா மாட்டிடுவோன்ட்டு நெக்ஸ்ட் டே போனோம். நெக்ஸ்ட் டேவுமே வந்து அவ்வளோ கிட்ஸ் இருந்தாங்க. பேலஸ்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதிலே வந்து கிருஷ்ணர் கோயில், அம்மன் கோயிலெலாம் இருந்தது. அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறமா ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் 2, 3 மால் இருந்ததுங்க. மால் ஆஃப் மைசூர் இது எல்லாமே பார்த்துட்டு மால்லலாம் நான் எடுத்ததை வந்து வீடியோஸாக எடுக்கலை. அது வந்து போர் அடிக்கும் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜூ வந்து கிளம்பியாச்சு. எப்போ நம்ம ஜூ போனோன்னாலும் சரி பிரஜனுக்கு அது 2 டேஸ் காமிக்கணும். ஒரே நாளில் காமிச்சோன்னா அவருக்கு வந்து
ரொம்ப இஷ்டமாக பார்க்க மாட்டார். 2 நாளுமே வந்து அனிமல்ஸ்னால் அவ்வளோ இஷ்டம். 2 நாளுமே அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டே இருப்பார். நாங்கள் காலையில் 8:00 ரெடியாகி வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜூக்கு வந்து போயிருந்தோம். ஜூ வந்து 9:00 ரீச் ஆயிருந்தோங்க. நாங்கள் வந்து 9:00 ரீச் ஆயிருந்தாலும் 5:00 வரைக்கும் ஜூவில் மட்டுமே இருந்தோம். அங்கேயே லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு அவ்வளோ இஷ்டமாக வந்து அனிமல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ஓகே அவருக்காக இருக்கட்டும், அவரோட டே அப்படின்றதுக்காக அவர் இஷ்டப்படி நாங்கள் வந்து விட்டுட்டோம். எல்லா அனிமல்ஸும் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு வந்தார். உங்கள் பேபிஸ்க்கு எப்படின்னு சொல்லுங்கள். இவருக்கு வந்து அனிமல்ஸ்னால் பயப்பட மாட்டார். நல்லா வேடிக்கை பார்க்கணும், நல்லா அது கூட பேசணும் அப்படின்னு நினைப்பார். போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து இங்கே 4 ஹவர்ஸ் ட்ராவல் வந்து இருந்தது. ட்ராவல் முடிச்சுட்டு வந்துட்டு கொடிசியா வந்து போயிருந்தோம். கொடிசியாவில் வந்துட்டு நாங்கள் போகிற டைமிங் வந்து 7:30 ஆயிடுச்சுங்க நைட்டு. பிரஜனுக்கு என்னென்னா நான் நைட் டைமில் கூட்டிகிட்டு போயிட்டேன். அதனால் தண்ணியில் விளையாடவே மாட்டேங்கிறாரு, பயப்படுறாரு. அங்கே வழுக்குது வழுக்குது எனக்கு விட்டுரு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். இதே நான் டே டைமில் கூப்பிட்டு போயிருந்தேன்னா மேபி தண்ணியில் விளையாண்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ இருந்த அந்த குளிருக்கு வந்துட்டு விளையாண்டுருந்தாலும் பிரச்சனையாக இருந்திருக்கும். மேபி நீங்கள் பேபிஸை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா மத்தியான டைமில் கூட்டிகிட்டு போங்க, நைட் டைம் வேணாம். இவர் வந்து அப்படி தான். ஆனால் நாங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அதை மட்டும்தான் பண்ணோம். அவர் என்ஜாய் பண்ணுவாருன்னு பார்த்தா நாங்கள் தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வந்து வெளியே கிளம்பிட்டார். அங்கே தாத்தா பாட்டி கூட போயிட்டு உட்காந்துட்டு ஃபுல்லாக டான்ஸு அங்கே நியூ இயர் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பாட்டு எல்லாம் போட்டுட்டு. இவர் வந்து ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தண்ணியில் வந்து விளையாண்டுருந்தோம். நிறையா சில்ட்ரன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேபி அவங்களாம் ஆஃப்டர்நூனே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒரு டிக்கெட் வந்து 360 சம்திங். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனே போயிட்டு ஈவினிங் வரைக்கும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற ரூம்லாம் கொடுத்துருந்தாங்க கொடிசியாவில். ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன ஒரு குறை கொடிசியா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சாப்பிட்றது வந்து பிரச்சனைங்க. லன்ச் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸ்நாக்ஸு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த ஒன்று தான் பிரச்சனையாக இருந்தது. நாங்கள் போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு பிரஜன் கூட ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு வந்தோம். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது சொல்லுங்கள். போன வாட்டி பர்த்டே விலாக் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பட் நான் டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே எடிட் பண்ணி வச்சேன். பட் ஆனால் என்னால் போடவே முடியல. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் பர்த்டேவே வந்துருச்சு. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மைசூரில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறேங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே எடுத்த ஃபோட்டோஸ், நாங்கள் வெளியே போனது, கோவிலுக்கு போனது, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. கோவிலுக்கும் போயிருந்தோம், சர்ச்சுக்கும் போயிருந்தோம். எல்லா ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பை பை அண்ட் டேக் கேர். நீ